அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப இங்க பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டுப்புற விளையாட்டுக்கள். கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய நகர்ப்புறத்திலும் சரி கிராமப்புறத்திலும் சரி அழிந்து போன சில கிராம விளையாட்டுக்கள் நாட்டுப்புற விளையாட்டுக்களாக மறுபடியும் வளர்ந்து வருகிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இடைப்பட்ட காலகட்டத்துல இந்த விளையாட்டுக்கள் எல்லாம் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிருச்சு. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விளையாட்டுக்கள் எல்லாமே எல்லா இடத்துலயுமே இத சந்தோஷமான ஒரு மனநிலையில கொண்டாடிட்டு வர்றாங்கன்னு கூட சொல்லலாம். விளையாடுறாங்க, அதே சமயம் உள்ள பூரிப்போட இந்த விளையாட்டுக்களை விளையாடிட்டு வர்றாங்க. இந்த விளையாட்டுக்கள் அப்படிங்கிற இந்த தலைப்பை யார் எழுதுனது, இந்த கட்டுரையை எழுதுனதுன்னு சொன்னா ஈரா பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவரு நாட்டுப்புற விளையாட்டுக்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அழிந்து போன சில நாட்டுப்புற விளையாட்டுக்களை நம் கண் முன்னாடி கொண்டு நிறுத்தி படிக்க படிக்க அந்த கட்டுரை நமக்கு அந்த விளையாட்டு ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில இந்த விளையாட்டுக்கள் அமைந்திருக்குது. அதுல முக்கியமான ஒரு விளையாட்டுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விளையாட்டு தான் உரிப்பானை விளையாட்டு. உரிப்பானை இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கிராமத்துல மட்டுமே இருந்தது. இன்னைக்கு நகர்ப்புறத்துல எந்த ஒரு நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு முக்கியமான ஒரு விளையாட்டா வச்சிருக்காங்க. பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, கோயில்கள்ல, விழா காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உரிப்பானை விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விளையாட்டாக இன்னைக்கு அது வளர்ந்து நிக்குது. என்னது இது உரிப்பானை விளையாட்டு அப்படின்னு சொன்னா, ஒரு பானையை ஏதாவது பணமோ தங்கமோ ஏதாவது ஒண்ணு அந்த பானைக்குள்ள உள்ள வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா 2 மரத்துக்கு சென்டர்ல கயிறுல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அப்ப இது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த உரி பானையை யார் குச்சி வச்சு கீழே இருந்து அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாமே அவங்களுக்கு சொந்தம். அப்ப அந்த மாதிரி ஒரு விளையாட்டுல எப்படி ஆடுறாங்கன்னு சொன்னா, கயிறை கட்டியிருப்பாங்க, பாத்து அடிக்கிறது கிடையாது, கண்ணுல கயிறை கட்டியிருப்பாங்க. சில இடத்துல கயிறு மட்டுமே கண்ணுல கட்டியிருப்பாங்க, துணி கட்டியிருப்பாங்க கண்ணுல. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா சுத்தி பாத்தீங்கன்னா 4 பக்கம் தண்ணி இறைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய மைண்டை டைவர்ட் பண்றதுக்காக. அப்ப அப்படி இருக்கிற அவங்க கையில ஒரு மூங்கில் தடி குச்சி கொடுத்துருவாங்க. அப்ப அந்த விளையாட்டு எப்படின்னு சொன்னா அடிக்கின்ற அந்த தருணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மேல இருந்து ஒருத்தர் ஆப்போசிட்ல இழுத்துட்டே இருப்பாரு, கீழே விடுவாரு, பக்கத்துல வர்றப்போ மேல இழுத்துக்குவாரு. அந்த மாதிரி அந்த விளையாட்டு பாத்தீங்கன்னா உரிப்பானையை கட்டி வச்சு அடிக்கிற ஒரு விளையாட்டு. சரியா? அதுல என்ன பொருள் இருக்குதோ அந்த பொருள் பாத்தீங்கன்னு சொன்னா அது யார் அடிச்சு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளா இருக்கும். இந்த விளையாட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எல்லா இடத்துலயுமே பிரபலமாகவும் எல்லாரும் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டாகவும் இந்த உரிப்பானை விளையாட்டு என்பது இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா பல்லாங்குழி. இது பெண்களுக்கே உரிய ஒரு விளையாட்டு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மண்ணுல விளையாடி இருப்போம், தண்ணியில விளையாடி இருப்போம். எல்லா மாதிரியான இதுவும் ஒரு விதமான பெண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு. இன்னைக்கு நாங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா கிராமத்துல எல்லாம் பாக்குறோம். தாயம், பல்லாங்குழி அப்படின்னு நிறைய விளையாட்டுகள் பாத்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஆடுற மாதிரி. 4 பேர் அந்த கட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா பல்லாங்குழிங்கிறது அந்த இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா புளியங்கொட்டை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் வச்சிருப்பாங்க. அந்த சைடுல இருக்கிறவங்களும் இந்த சைடுல இருக்கிறவங்க நடு மத்தியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பொதுவான ஒரு குழி இருக்கும். ஒரு குழியில பாத்தீங்கன்னா 12 போட்டிருப்பாங்க, அந்த புளியங்கொட்டையை போட்டிருப்பாங்க, சுத்தி விளையாடுவாங்க. அந்த மொத்தமும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கையில இருக்கிற அத்தனை விஷயமும் அந்த குழியை காலி குழியாக்கி தன் பக்கமா எல்லாத்தையும் இழுத்து மொத்த காயையும் தன் பக்கமா சேர்த்து கொள்வது. இது பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமா இருக்கும் இந்த விளையாட்டு. இந்த பல்லாங்குழி அப்படிங்கிறது இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு ஆயிப்போச்சு. ஆண்கள் மட்டும் பெண்களுக்கு மட்டுமே உரிய விளையாட்டுல கிடையாது, இது ஆண்களும் ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு. கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வயதான பாட்டிகள் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னா சும்மா இருந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு எந்த கஷ்டமும் இல்லாமல் ஆடுறது அப்படிங்கிறது இந்த பல்லாங்குழி விளையாட்டு. நல்லா இருக்கு பாக்குறதுக்கே. பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு புளியங்கொட்டை, அதாவது எதை பயன்படுத்தணும், சங்கு பயன்படுத்துவாங்க, இதுக்கு கல்லு பயன்படுத்துவாங்க, மேக்சிமம் புளியங்கொட்டை பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி 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 வர்றப்போ ஒவ்வொருத்தரையும் என்னது மேக்சிமம் இதுல அதிகபட்சம் 2 பேர் ஆடலாம். இன்னும் சில இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 4 பேர் கூட அந்த பல்லாங்குழி உட்காந்து விளையாடுவாங்க. அப்ப 3 பேர்த்த தோக்கடிச்சு ஒரு ஆளு கிட்ட அந்த மொத்த விஷயம் சங்கா வச்சு விளையாடுறாங்களோ அல்லது புளியங்கொட்டையை வச்சு விளையாடுறாங்களோ எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட அந்த பொருள் அத்தனையுமே
ஒரு ஆள் கிட்ட வந்துடும். இந்த பல்லாங்குழி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா பல்லாங்குழி, அதாவது அடுத்தவங்களுடைய குழிகளை வந்து காலியாக்கி தன் வசப்படுத்தி கொள்வது அப்படிங்கிற மாதிரி குழி. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுல மீன் வடிவத்தில் இருக்கும். அந்த பல்லாங்குழி ஆடுறது பாத்தீங்கன்னா மரப்பலகையில செஞ்சிருப்பாங்க. மீனுடைய வடிவம், அதாவது மீனுடைய முக வடிவம், பின்னாடி வால் வடிவம் எப்படி இருக்கோ அது மாதிரி அந்த காலத்துல வித்தியாசமான முறையில அதுக்கு உருவம் கொடுத்து அழகா மரத்துல வேலைப்பாடு செஞ்சிருப்பாங்க. அந்த பல்லாங்குழி அப்படிங்கிறது இன்னைக்கும் திரும்பவும் பாத்தீங்கன்னு சொன்னா சில மரச்சாமான கடைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பல்லாங்குழி விளையாடுற அந்த பலகைகள் இன்னைக்கு விற்பனை ஆயிட்டு இருக்குது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு ஒரு பொழுதுபோக்கான ஒரு விளையாட்டாக, அறிவுபூர்வமான ஒரு விளையாட்டாக இந்த பல்லாங்குழி விளையாட்டு வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்றப்போ நமக்கே சந்தோஷமான ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. அடுத்த விளையாட்டை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.